இந்த வார நட்சத்திர பலன்கள் அக்டோபர் 31ஆம் தேதி முதல் நவம்பர் 6ஆம் தேதி வரை. மகரம், கும்பம், மீனம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். முதலில் மகரம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கும். சூரியனால் முன்னேற்றம் உண்டு. தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். அரசு வழியை எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். திருவோணம், குருவின் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுகள் கிடைக்கும். வேலையில் நெருக்கடி நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். பொருள் வாங்குவீர்கள். அவிட்டம் 1, 2 பாதங்கள். உங்களுக்கு குருமங்கள யோகம் உண்டாவதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். பணம் வரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். நண்பர் உதவி செய்வார். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர். அடுத்து கும்பம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். அவிட்டம் 3, 4 பாதங்கள். குரு பார்வை கிடைப்பதால் இழுபறியான வேலை முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்க முயற்சிகள் வெற்றியாகும். வருவாய் அதிகரிக்கும். சதயம், ஜென்ம ராசியில் ராகு 7ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகளில் கவனம் செல்லும். தவறான நண்பர்களின் தொடர்பால் குடும்பத்திற்குள் குழப்பம் ஏற்படும். பணம் வரும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு, பதவி உயர்வு கிடைக்கும். புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். குருவால் எதிர்ப்புகள் உருவாகும். உடல்நிலை பாதிக்கப்படும். குரு பார்வைகளால் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். செய்து வரும் தொழில் லாபம் தரும். பொருள் வாங்குவீர். குடும்பத்தில் குழப்பம் விலகும். தனவரவு அதிகரிக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அடுத்து மீனம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். புரட்டாதி 4ஆம் பாதம். குருவும் அவருடைய பார்வையும் நெருக்கடியை நீக்குவார்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் வரும். உத்திரட்டாதி, குரு பார்வையும் கேதுவும் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பிறருக்காக முன் நிற்பதையும் ஜாமீன் வழங்குவதையும் தவிர்ப்பது மிக மிக அவசியம். எதிர்ப்புகள் இருக்காது. ரேவதி, புதன் வக்கரம் அடைந்திருப்பதால் வேலைகளில் விழிப்புணர்வு தேவை. எதிலும் கையெழுத்திடும் முன் யோசித்து கவனமாக செயல்பட வேண்டும். சூரியனால் வேலையில் நெருக்கடி, உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படும். இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வியாழக்கிழமைகளில் குரு பகவான்.